முக்கியமா இந்த சபை எப்படி நெருக்கப்பட்டது, என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அந்த சபை பெருக்கத்தை கண்டது. எப்படி இந்த முக்கியமா இந்த 8ஆம் அதிகாரத்துலதான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுது. மத்தேயு 28ல சொல்லியிருக்காரு, உலகம் முழுவதும் சகல சகல ஜனங்களுக்குள்ள போய் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லு, சீஷராக்குன்னு சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறுச்சு. அதே போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது எப்படி பெருகுச்சு இதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு 8 அதிகாரத்துக்குள்ளேயே அவருடைய வார்த்தை எப்படி நிறைவேற்றுச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். முக்கியமா முந்தின 7ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்த்தோம். 58ஆம் வசனத்துல அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி, யாரு? ஸ்தேவானை புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்போ இந்த ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு, கல்லெறிந்து கொல்றதுக்கு சவுல் ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கான் இல்லையா? அப்ப இந்த முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது சபையை துன்புறுத்தின சவுல். இந்த சவுல் தான் பவுல், பின்னால சவுல் பவுலா மாறுறது நம்ம பார்ப்போம். முதல் 3 வசனம் அவனை பத்தி போட்டிருக்கு, அதுதான் நம்ம படிக்க போறோம். அவனை கொலை செய்கிறதற்கும் சவுலும் சம்மதித்திருந்தான். யார? ஸ்தேவான. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சரி, இந்த சவுல் எப்படிப்பட்டவன்? முதல்ல இந்த சவுலின் ஆரம்ப கால வாழ்க்கையை அறிந்து கொள்றதுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் மற்ற நிறுவுகள் எல்லாம் விளக்கமா எல்லாத்திலயும் விளக்கம் கொடுத்திருக்குது. அவன் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தான்னு அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலையும், அவன் ஒரு எபிரேயன், அவன் பரிசேயனுடைய மகனுமா இருந்தான். அதுக்கெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். அவன் ரோம குடிமகன். அவன் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன். அவனுக்குள்ள அந்த யூத வெறி இல்லையா, அந்த வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும்ன்ற ஒரு வெறி அவனுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அந்த கமாலியன் பாதத்துல இருந்து அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். அதனால அவன் ஒரு பக்தி உள்ள பரிசேயனானான். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்னு பிலிப்பியர்ல போட்டிருக்கு. அவன் மிகவும் நம்பிக்கைக்குரிய இளம் பரிசேயர்களில் ஒருவனாக இருந்தான். யூத நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த தலைவனாக ஆவதற்கு முயன்றான். திருச்சபையை துன்புறுத்தியதில் சவுலின் நியாயப்பிரமாண ஆர்வம் மிக தெளிவாக காட்டப்பட்டது. அவன் செய்யறது தவறுனே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் இந்த யூத மார்க்கத்தில் இருக்கிற கட்டளைகளின் படி நடக்கணும், கற்பனைகளின் படி நடக்கணும், அதை மனசுல கொண்டு இந்த கிறிஸ்தவர்களை அவன் வெறுத்தான், சபையை வெறுத்தான். விசுவாசிகளை துன்பப்படுத்துவது தேவனுக்கு செய்யும் சேவை என்று அவன் நினைத்தான். அவன் தப்பு செய்யறான்னு அவன் நினைக்கல. அவன் ஏதோ ஆண்டவருடைய வசனத்தை கட்டளையை கீழ்ப்படுகிறான் அப்படின்னு நினைச்சான். எனவே அவன் அதை ஒரு தெளிவான மனசாட்சியுடன் செய்தான்னு சொல்லி 2 தீமோத்தேயு 1:1 அவனே சொல்றான். அவன் தனக்கு இருந்த ஒளிக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. ஆனா தேவன் அவனுக்கு அதிக வெளிச்சத்தை கொடுத்த போது அவன் அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு கிறிஸ்தவனானான். தெரியாம செய்துட்டான். ஆனா ஆண்டவர் அவனை சந்திச்ச போது முற்றிலுமா ஒப்பு கொடுத்து, அவனை போல ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன் இருந்ததே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக அவன் மாறுறான். பவுல் எவ்வாறு சபையை துன்புறுத்தினான்? அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இதன் அர்த்தம் என்னன்னு போட்டிருக்குன்னா, ஒரு வன விலங்கு அதன் இரையை பீறி தின்பதை போல, எப்படி ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு மான் மாட்டிக்குச்சுன்னா எப்படி பீறி தின்னதோ அந்த மாதிரி சபையை துன்புறுத்தினான். தமஸ்குக்கு செல்லும் வழியில் கிறிஸ்து சவுலிடம் பேசிய போது
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறினார். அப்ப ஸ்தேவானின் மீது கல்லெறிய சவுல் அங்கீகரித்தான். அவனுடைய அங்கீகாரத்துலதான் நடக்குது இல்லையா. அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் பெர்மிஷன் கொடுத்து அது எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்து அங்க நிக்கிறான். தனது நோக்கத்தை அடைய எவ்வளவு தூரம் செல்வான் என்பதை இது காட்டுகிறது. புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் அவன் துன்பப்படுத்தினான். அவனே சொல்றான் இதெல்லாம் 22ஆம் அதிகாரத்துல. விசுவாசமா இருக்கிறவர்களை காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் இருந்தவர்களை அடித்தான். அவர்கள் இயேசு கிறிஸ்து மீதான நம்பிக்கையை விட்டுவிட்டு தூஷணம் செய்ததால் அவர்கள் விடுவிக்கப்படணும். யாரெல்லாம் அந்த நம்பிக்கையை விட்டுட்டு வந்துட்டாங்களோ அவங்களை விடுவிச்சான். அவர்கள் மறுக்கவில்லை என்றால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். தன்னுடைய பிற்காலத்திலே சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன்னு சொல்லி 26ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்யணுமா இருந்தேன் என்று சவுல் கூறினான். அவன் ஒரு பெரிய அதிகாரம் கொண்ட மனிதனாக இருந்தான். மோசே மீதான பக்தி அவனது வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்தியது. மேலும் அவனது வாழ்க்கையை கிட்டத்தட்ட அழித்தது. இவை யாவும் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன் என்று அவன் உணர்ந்தான். தேவனோ அவன் மேல் இரக்கம் பாராட்டி அவனை மன்னித்தார். சவுல் தான் கடைசியாக புறஜாதிகளுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன். இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா, அவ்வளவு மோசமான காரியங்களை செய்து வந்த அறியாமல் செய்த சவுல் கூட ஆண்டவரை சந்திக்க முடிந்தது. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற முடியுது. பெரிய ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் மாற்ற முடியும்னா அப்ப எல்லாரையும் மாற்ற முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அவங்களை அறியாமல் செய்கிறார்கள். அதனால்தான் ஸ்தேவானன் சொல்றாங்க, இவங்க அறியாமல் செய்யறாரு, அவங்க மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்றாரு இல்லையா. அப்ப பிலிப்பு என்னும் உண்மையான பிரசங்கி. இந்த அதிகாரத்துல பிலிப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். 4-8 வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கேயோ ஒளிந்து கொண்டார்கள்னு போடல, எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவங்களுக்கு அவ்வளவு வெறி, எப்படியாவது இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும்ன்ற ஒரு வெறி அவங்களுக்கு இருந்தது. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் கொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவன் என்ன செய்தான்? சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே பாருங்க, அவன் பெரிய பெரிய அற்புதம் அங்க நடக்குது இல்லையா. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அசுத்த ஆவி உள்ளவர்களும் எல்லாரும் சுகமடைந்தார்கள், விடுதலைப்பட்டார்கள். அதனால அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எப்படி சந்தோஷம் வந்தது? அந்த சுவிசேஷம் அங்க போச்சு, இந்த வசனம் அங்க போனதுனால பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டுன்னு நம்ம பார்க்கணும். காற்று அடிக்கும் போது இந்த விதையெல்லாம் அப்படியே பறந்து போகுது இல்லையா. இந்த பறந்து போய் எங்க போகுதோ அங்க போய் அது முளைவிடும் இல்லையா. அந்த மாதிரி உபத்திரவம் மற்றும் தாக்குதல் சபைக்கு செய்கிறது. எப்படி விதை தூரத்துல போய் அங்க முளைக்குதோ அதே போல உபத்திரவப்படுகிற சபை மூலமாக ஆண்டவருடைய வசனம் விருத்தி அடைகிறது. காற்றடிக்கும் போது எவ்வாறு விதையானது பல இடங்களுக்கு கொண்டு செல்கிறதோ அது போல சபையானது சிதறப்படுகிறது. வசனம் 1:4. எருசலேமில் இருந்த விசுவாசிகள் விதைகளை போல இருந்தார்கள். அவங்க போய் ஒளிஞ்சுக்கல இல்லையா, அவங்க மறைந்துக்கல. அவங்க போற இடத்துல எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்க ஊழியம் செய்யறாங்க. சபைக்கு நேர்ந்த உபத்திரவத்தினால் புதிய இடங்களுக்கு சபை பரவிற்று. 13 அதிகாரத்துல எப்படி விதையை விடுத்து
ஒரு விதைக்கிறவன் போறது போல பரலோக ராஜ்யம் எப்படி இந்த விதையின் மூலமா ஸ்தாபிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி புதிய இடங்களுக்கு போற இடத்துல எல்லாம் சபை பரவிற்று. ஒரு சில சபையை யூதேயா மற்றும் சமாரியா ஆகிய இடங்களுக்கு கொண்டு சென்றார்கள். அது அப்போஸ்தலர் 1:8 நடந்தது. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லி 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யூதர்களும் புறஜாதியும் சேர்ந்த ஒரு கலப்பு பிரிவினர் தான் சமாரியர். இவர்களுக்குன்னு ஒரு தனி ஆலயம் இருந்தது. இந்த சமாரியா இருந்த ஒரு ஸ்திரீயை தான் இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரத்துல சந்திக்கிறாரு. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலந்து கொள்ளவே மாட்டார்கள். அதனால்தான் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி யூதனா இருந்து நீங்க இங்க வந்தீங்க, என்கிட்ட தண்ணி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா. இல்லையா? தேவன் தான் இந்த துன்புறுத்தலை அனுபவித்தார் என்று நம்புவதற்கு நமக்கு எந்த காரணம் இல்லை. ஏனென்றால் அவருடைய மக்கள் அலட்சியமாக இருந்தனர். எருசலேமை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்த வேண்டியதாய் இருந்தது. ஆண்டவருக்கு விரோதமான பல காரியங்களை அவங்க செய்தாங்க. நான் அவர்களை அநேகம் தரை தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவங்களை துன்பப்படுத்தினேன் என்று சவுல் கூறினான். அந்த விசுவாசிகளின் சாட்சி எருசலேமுக்கு அப்பால் கொண்டு செல்லப்பட்டது. எருசலேமை தாண்டி மற்ற பல இடங்களுக்கும் சபை விரிவடைந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் எருசலேமில் தங்கி விட்டதையும் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் அங்கே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் நடக்குது. நாம் குறை சொல்ல முடியாது. அவருடைய தைரியத்தை தான் நம்ம பாராட்ட வேண்டும். இவர்களுக்கு சபையை பராமரிக்கும் பொறுப்பும் இருந்தது. அவருடைய தைரியத்தை நாம் பாராட்ட வேண்டும். இவர்களுக்கு சபையை பராமரிக்கும் பொறுப்பு இருந்தது. ஸ்தேவானின் சாட்சியும் மரணம் பாரம்பரிய யூதர்களை விட மற்ற வம்சத்தில் இருந்த யூதர்களாக மாறியவர்களுக்கு தான் அதிகம். பாரம்பரிய யூதர்கள் தேவாலயத்தோடு அதிகமாக நெருக்கமாக இருந்ததால் மற்றவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது எளிதாக இருந்தது. அந்த காலத்துல யூதர்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ மதத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லையா? பிலிப்பும் ஒரு தேவ உதவி செய்பவனாக டீக்கனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நம்ம படிக்கும் போது ஸ்தேவானோடு கூட சேர்ந்து 7 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுல பிலிப்பும் ஒருவனாக இருந்தான். ஸ்தேவானை போல இவனுக்கு நல்ல சுவிசேஷனாக மாறினான். அப்போஸ்தலர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியான சமாரியாவில் சுவிசேஷம் செய்யும்படி தேவன் அவனை வழிநடத்தினார். யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் இங்க ஊழியம் செய்திருக்காங்க. இல்லையா? நம்ம பார்த்தோம். அதனால் இவனும் அவர்கள் இருவரும் விதைத்த விதைகளின் அறுவடைக்காக பரிசுத்த ஆவியானவரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டான். 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்பல்லோ பவுல் விதைக்கிறான், அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறான், தேவனே விளையச் செய்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம சில இடத்துல விதைக்கலாம், விதைத்து முளைச்சு வரும்போது அவங்களுக்கு தண்ணி ஊத்தி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அவங்கள நல்லா வளர்க்கலாம். அப்படி அவங்க செய்த அந்த 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 விதை இவன் மூலமாக அந்த இடத்துல முளைக்குது. சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்பது நற்செய்தியை பிரசங்கிக்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக என்று கூறப்பட்டுள்ளது. வசனம் 8 கூறப்பட்டுள்ள அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்றது ஒரு தூதராக அறிவிப்பது, அறிவிப்பாளராக அறிவிப்பது, ஒரு அனௌன்ஸ் as a herald என்பதுதான் அதன் பொருள். எப்படி கொள்கை பரப்பு செயலாளர்கள்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு வச்சிருக்காங்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஹெரால்டா அவன் மாறுறான். தூதரை நிராகரிப்பது என்பது செய்தியை நிராகரிப்பது, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பின்னால் உள்ள அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதாகும். பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை அறிவித்தது மட்டுமல்ல, அற்புதங்களை செய்வதன் மூலம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இதுவரை அப்போஸ்தலர்கள் தான் அற்புதங்களை செய்தார்கள். இருப்பினும் இங்கே வலியுறுத்துவது தேவனின் வார்த்தைக்கு தான். ஜனங்கள் அற்புதங்களை கண்டதால் வார்த்தைக்கு செவிசாய்த்தார்கள்.
மேலும் வார்த்தையை நம்புவதன் மூலம்தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம எப்பவும் பார்க்கிறோம் இல்லையா, இந்த பெரிய பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது, பேரின்ப பெருவிழா எல்லாம் நடக்கும்போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனா அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா இவங்க பாருங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, வார்த்தைக்கு செவி சாய்த்தாங்க, அந்த வார்த்தையை நம்புறது மூலமா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அற்புதங்கள் காரணமாக மட்டும் யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. மிகுந்த உபத்திரம் மற்றும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதால் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. மிகுந்த உபத்திரம் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இந்த புத்தகத்திலும் சுவிசேஷத்திலும் லூக்கா ரட்சிப்பின் மூலமாக உண்டாகும் சந்தோஷத்திற்கு முக்கியம் கொடுக்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். நற்செய்தியை கேட்ட சமாரியா மக்கள் வார்த்தையை விசுவாசித்தார்கள். சரீர நோய்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதோடு முக்கியமாக அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதுதான் பெரிய அற்புதம். அவர்கள் சந்தோஷத்திற்கு இதுதான் காரணம். ஏன் அவர் சுவிசேஷம் யூத பிரதேசத்திலிருந்து சமாரியாவிற்கு நகர்ந்தது. அங்கு மக்கள் ஒரு பகுதி யூதர், மற்றொரு பகுதி புறஜாதியாகவும் இருந்தனர். தேவன் தம்முடைய கிருபையால் இரண்டு பிரிந்திருந்த பிரிவினருக்கு இடையே ஒரு பாலம் அமைத்து விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கினார். இதுவரைக்கும் யூதர்களும் யூத மார்க்கத்துக்கு வந்தவங்களும் தான் அந்த சபையிலே சேர்ந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு புதுசா புறஜாதிகளாக இருக்கிற இந்த சமாரியர்கள் இங்க வந்து சேர்ந்து ஒரு புது சபை உண்டாகுது. விரைவில் அந்த பாலம் புறஜாதிகளுக்கும் நீட்டப்பட்டு அவர்களையும் சேர்த்துக் கொள்வார். இன்றும் பிலிப்பையை போல பாலம் அமைப்பவர்கள் தேவை. நம்ம எல்லாம் தேவை. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பாலம் போல இருக்கணும். இரு ஜாதிகளை சேர்க்கணும், ஒன்றுபடுத்தணும் இல்லையா? அப்படி சபையில பிரிவினை இருக்கவே கூடாது. அதன் மூலம் சுவிசேஷன் ஒவ்வொரு மூலைகளுக்கும் கொண்டு செல்ல முடியும். ஒரு பாலம் இருந்தாதான் இல்ல முடியாத இடங்களுக்கு, செல்லாத இடங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம கொண்டு போக முடியும். அதுதான் கிறிஸ்துவின் கட்டளையும் கூட. சரி, அடுத்தது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சீமோன்ற ஒரு மந்திரவாதி அங்க இருக்கான். அவனை பத்தி நம்ம பார்ப்போம். 9-25 வசனம், கொஞ்சம் நீண்ட வசனம், நீண்ட பகுதி. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்கப்பட்டி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவர் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மந்திரவாதியா இருந்ததுனால எல்லாம் மாய வித்தை எல்லாம் பண்ணி நிறைய அற்புதம் எல்லாம் அங்க அவன் மூலமா நடந்திருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமானும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்பையை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்ப பாருங்க, அவனும் ஆண்டவரை விசுவாசிக்கிறான், ஞான ஸ்நானம் பெறுறான், பிலிப்போட சேர்ந்துக்கிட்டான் இல்லையா? அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அதே அற்புதங்களையும் கண்டு அவன் பிரமித்தான். எப்படி இது நடக்குது? சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்த போது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றவர்களாயிருக்க கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க அவனுடைய இன்டென்ஷன் என்ன, எதுக்காக அவன் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அவனுக்கு பேர் வரணும், அவனுக்கு பணம் வரணும், அவனுக்கு பிரஸ்தாபம் வரணும், இதுக்காக அவன் கேட்கிறான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால்
உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை என்று திட்டி விடுறான் இல்லையா. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் எனக்கு ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். சரி, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையாகி விதைகள் விதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தானும் களையை விதைப்பான். இது இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா. இப்போ எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகிற காரியம் இந்த சமாரியா பட்டணத்துல நடக்கும் போது அங்க பிசாசு ஒரு கிரியை செய்யறான் பாருங்க. இதுதான் யோவான் ஸ்நானகனும் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு, பவுலும் இதையே சொல்லியிருக்காரு. எதிராளியாகிய பிசாசு ஆனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அவன் தோல்வி அடையும் போது ஒரு சர்ப்பத்தை போலன்னா ரொம்ப நல்லவா மெதுவா வருவான், சர்ப்பத்தை போல வருவான், வஞ்சிக்கிறவனாய் வருவான். மந்திரவாதியாகிய சீமோனின் மூலம் சாத்தான் சபைக்குள் நுழைய பார்த்தான். பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல ஒரு உற்சாகமான சபை, சாட்சியுள்ள சபை, ஊழிய செயல் சபை, விருத்தி அடைந்த சபைக்குள்ள எப்படி பிசாசு நுழைய பார்க்கிறான்னு பாருங்க. அவன் சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சீமோன் செய்த காரியங்களை கண்டு ஜனங்கள் வியப்படைந்தார்கள். ஆகையால் அவன் சொன்னதையெல்லாம் நம்பினார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் அவனை கடவுளின் பெரிய சக்தியாக கருதினார் என்று கூறப்படுகிறது. சீமோன் சாத்தானிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டான். அதனால என்ன பண்ணா, அவன் தன்னையே உயர்த்தி கொண்டான். அவன் மந்திரவாதியா இருக்கிறதுனால ஒரு பேரும் புகழும் எல்லாம் இருந்தது. அதே சமயம் பிலிப்பு தேவனை மகிமைப்படுத்தும்படி அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டார். எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்ம ஏதோ அற்புதம் செய்யணும், ஏதோ நல்ல பேர் வரணும் அப்படின்னு பெரிய ஊழியக்காரர் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது இல்லையா. தேவனை மகிமைப்படுத்தும்படியா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறார், ஒவ்வொரு இடத்துல வைக்கிறார். எப்படியாவது ஆண்டவருடைய மகிமை நம் மூலமாய் மகிமை அவருடைய மகிமை வரணும்னு சொல்லி நம்மை உபயோகிக்கிறதுக்காக நம்முடைய வரங்கள் கொடுக்கிறாரு. ஆனா அதை நம்முடைய சொந்த பெருமைக்காக நன்மைக்காக அதை செய்யவே யூஸ் பண்ணவே கூடாது. சமாரியர்கள் பிலிப்புவின் செய்திகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதால் ஜனங்கள் தன்னை பின்தொடர்வதை சீமான் இழக்க தொடங்கினான். சரிங்களா, அவனுடைய பேரு புகழெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. சீமோனும் விசுவாசித்து ஞானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டான். ஆனா அவன் எதனால் இயேசுவை விசுவாசித்தான்? அவனுடைய விசுவாசம் எதன் பேர் இருந்தது? அவன் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி வசனம் 37 நம்ம பார்க்கிறோம். எருசலேமில் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்த ஜனங்களின் விசுவாசத்தை போல இருந்தது. எவ்வளோ அற்புதம் செய்தாரு, எல்லாம் நன்மையை பெற்று அப்படியே போனாங்க, ரட்சிக்கப்படல, ஆண்டவரை பின்பற்றல. பிசாசின் விசுவாசத்தை போல என்றும் கூறலாம். யாக்கோபுல போட்டிருக்கு, பிசாசுக்கும் விசுவாசம் இருக்குது, அவனுக்கும் தேவனுடைய வசனம் தெரியும் இல்லையா. சீமோன் பிலிப்பை பின்தொடர்ந்தான். வார்த்தையை கேட்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கும் அல்ல, அற்புதங்கள் எவ்வாறு செய்யப்படுகிறது. நேற்று வரைக்கும் இந்த பிலிப்பு பேசாம நல்ல சாதாரணமா தான் இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய வல்லமை, இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நம்மளும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தோட தான் அவன் பிலிப்பை அண்டி கொண்டான். சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. பேதுரு மற்றும் யோவான் ஆகிய 2 அப்போஸ்தலரும் அங்கு வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்த போதுதான் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். எதற்காக? ஏனென்றால் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சமாரிய விசுவாசிகளை எருசலேமில் இருந்த பூர்வீக யூத தேவாலயத்துடன் இணைப்பதற்காக. ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், யூதருக்கு ஒரு சபை, சமாரியருக்கு ஒரு சபை, இப்படி 2 பிரிவினெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதுல நூற்றாண்டுகளாக
இரு பிரிவினருக்கும் இடையே இருந்த பிளவையும் மோதலையும் நிலைநிறுத்தும் 2 தேவாலயங்களை அப்போஸ்தலர்கள் விரும்பவில்லை. அப்ப பேதுருவிடம் இயேசு பரலோகத்தின் திறவுகோல்களை கொடுத்திருந்தார். 16 மத்தேயு 16 நம்ம பார்க்கிறோம். எனவே மற்றவர்களுக்கு விசுவாசத்தின் வாசல்களை திறக்கும் அதிகாரத்தை இயேசு பேதுருவிடம் கொடுத்திருந்தார். பெந்தைக்கோஸ்தே நாள் என்று பேதுரு யூதர்களின் விசுவாச வாசலை திறந்தார். இப்போது சமாரியர்கள் மற்றும் இதற்கு பிறகு புறஜாதிகளின் விசுவாச வாசல்களையும் கர்த்தர் திறக்கப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 10 அதிகாரத்தில் எவ்வாறு யூதர்களிடமிருந்து சமாரியருக்கும் பின்பு புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. முதலாவது, பாவத்தில் வாழ்ந்த மக்கள் நற்செய்தியை கேட்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், பின்பு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ, கைகளை வைக்கும் போதுதான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைப்பதோ தவறு என்று கூறப்படுகிறது இல்லையா? அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கைகளை வைக்கும் போது, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னு நினைக்கவும் கூடாது. கைகளை வைக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நம்ம தவறாக நினைக்க கூடாது. சீமோனின் கபடத்தனத்தை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டனர் இல்லையா? தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அற்புதங்கள் செய்வது மட்டுமல்ல, தான் கை வைக்கும் போது மற்றவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின போது ஒருவேளை அவங்க பாஷையில பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு அடையாளம் அங்க நடந்திருக்கும். அதை பார்த்த உடனே நானும் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவறான ஆசை அவனுக்குள்ள இருந்தது. அதற்காக பணம் கொடுக்கவும் அவன் தயாராக இருந்தான். நாம் அப்போஸ்தலர் 10 புஸ்தகத்தை படிக்கும் போது பல இடங்களில் பணம் மற்றும் பெரிய வியாபாரத்துடன் சுவிசேஷம் முரண்படுவதை நம்ம பார்க்கலாம். முதலாவது அனனியாவோ சப்பீராவோ எப்படி மரித்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்துல. 16ஆம் அதிகாரத்துல குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண்ணின் நிமித்தம் பவுல் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அதையும் நம்ம பார்க்கணும். அவளை வைத்து நிறைய பணம் சம்பாதித்தவங்க எல்லாம் இந்த பவுலையும் சீலாவையும் பிடிச்சு கட்டி ஜெயிலுக்குள்ள போட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தெமேத்ரியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டானை பற்றியும் அவன் நிமித்தம் எபேசு சபையில் ஏற்பட்ட கலகத்தை பற்றியும் நம்ம 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதி சபை உலகின் செல்வந்தர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க மக்களின் ஆதரவை பெறுவதை விட வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்தது. இன்றைக்கு சபையில ரொம்ப பணக்காரங்களுக்கு தான் முக்கிய இடம் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுடைய செல்வம் எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுடைய ஒத்தாசை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஆதி அப்போஸ்தலர் அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலா நடத்தப்பட்டார்கள். இந்த சீமோன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதை பேதுரு புரிந்து கொண்டான். உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கிடவது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை என்று சொல்லி பேதுரு அவனை கண்டிக்கிறான். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் மக்கப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் 22ஆம் வசனம் என்று பேதுரு கூறுகிறது. இனி ஒரு நாளும் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாத்தானின் ஒரு ஏஜென்ட் மாதிரி அந்த இடத்துல இருக்கிறான். இதற்கு சீமோன் கொடுத்த பதில் திருப்தி அளிப்பதாக இல்லை. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமாயிருந்தது. அப்ப அவன் மனம் திரும்பவும் இல்லை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. உண்மையான ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளல. அவன் நாடகம் நடிச்சிருக்கான் இல்லையா? பாவியாகிய ஒரு மனிதன் தனக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களை தனக்காக ஜெபிக்க கேட்பவன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நிறைய பேரை பாக்குறோம், எனக்காக ஜெபிச்சுக்க, நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், நான் அதுக்கு பண்றேன், இது பண்றேன், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் முன்னேறவே முடியாது இல்லையா? நம்முடைய முழங்கால் முடங்கணும், நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? நம்ம மற்றவர்களுக்காக அவங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு இன்ஃபுளுன்ஷியலா இருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம மூலமாதான்
ஜெபத்தை கேட்பாருன்னு நம்ம நினைக்க கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய செய்யணும். ஆனா மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆனா எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை. எவ்வாறு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்? கிருபைக்கு அருகாமையில் வந்து பெற்றுக்கொள்ளாமல் போவதைத்தான் இந்த சம்பவம் அறிவிக்கிறது. எதையோ பார்க்கும்போது எத்தனையோ பேரு சபைக்கு போறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்களை கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துடுறாங்க இல்லையா? உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மாற்றம் அவங்களுக்குள்ள வருகிறதா என்று தெரியறதில்ல. அதனால உடனே போய் ஞானஸ்நானம் கொடுத்து திருப்பி அவங்க பாவ வாழ்க்கையில நிறைய பேர் குடிக்கிறத பாக்குறோம், தவறான வாழ்க்கை வாழ்கிறத பார்க்கிறோம். அப்படியெல்லாம் செய்யறது தவறு என்று நம்ம இதுல பார்க்கிறோம். சீமோன் நற்செய்தியை கேட்டான், அற்புதங்கள் நடைபெறுவதை பார்த்தான், கிறிஸ்துவை விசுவாசித்தான், ஞானஸ்நானமும் பெற்றான், ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. இதான் பெரிய ஒரு 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 துக்கத்துக்குரிய காரியம். அவன் சாத்தானின் புத்திசாலித்தனமான போலிகளில் ஒருவனாக இருந்தான். அவனுடைய தந்திரங்களை பேதுரு அம்பலப்படுத்தி இராவிட்டால் அவன் சமாரியா சபையின் முக்கியமான ஒரு மூப்பனாக அல்லது உறுப்பினராக மாறியிருப்பான். வேஷம் போட்டு அந்த சபையே ஒன்று சுக்குநூற உடைச்சிருப்பான் இல்லையா? துன்புறுத்தலும் உபத்திரவும் சபை சந்தித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் பேதுருவும் யோவானும் எங்கிருந்தே போறாங்க பாருங்க, எருசலேமுக்கு திரும்பி சென்று சமாரியர்களின் பல கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். சமாரியாவில் கதவுகள் திறக்கப்பட்டதால் நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை அவர்கள் இழக்கவில்லை. கடைசியா தேவனை அக்கறையோடு தேடின எத்தியோப்பியனை பற்றி பார்க்க போகிறோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவளுடைய மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பினியாக ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னான். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அந்த சமாரியா பட்டணமே சந்தோஷத்துல மிதக்குது. இன்னும் நிறைய ஊழியம் அந்த இடத்துல செய்திருக்கலாம். ஆனா ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து, நீ போ, அங்க போன்னு சொல்லி ஒரு வனாந்திரத்துக்கு போ சொல்லி அங்க ரதத்துல போற அந்த அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரி கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற இல்லையா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்ல ஊழியம் இருக்கு, நான் இங்கே இருந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா உடனே பிலிப்பு அதுக்கு கீழ்ப்படிந்து போறான். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். தேவதூதன் தானே கூட்டிட்டு போனாரு. தேவதூதனே இதுக்கு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல இல்லையா? அதுக்கு நம்மளை போல ஒரு ஆள் தேவை, ஒரு மனுஷன் தேவை இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷன் தேவை இல்லையா? அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அப்ப அந்த ஸ்திரீ, எத்தியோப்பிய ஸ்திரீயோ, அந்த ராஜஸ்திரீ, அவங்களுக்கு இருந்த ஆவிக்குரிய வாஞ்சையை ஆண்டவர் அறிந்து, பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலன், அவரு தீக்கன் இல்லையா? பிலிப்பு அவரை தூக்கிட்டு போய் இந்த வனாந்தரத்தை விட்டு
இவரோட கூட பேச வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய வாஞ்சை தெரியும், நம்மளுடைய விருப்பம் தெரியும், நம்மளுடைய ஏக்கம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடத்த போதில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். எப்படி தூக்கிட்டு போறாரு? திருப்பி அங்கிருந்து தூக்கிட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடையே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பிலிப்பு ஒரு உண்மையான ஊழியன் மட்டுமல்ல, ஒரு கீழ்ப்படியும் ஊழியனும் கூட. இல்லையா? அவன் எப்படி ஆவியானவர் அந்த தேவதூதன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவனை போய் அந்த இடத்துல போய் பார்க்கிறான். வனாந்திரத்துல அவனுடைய எஜமானை போல அவனும் கூட்டத்தை விட்டு வெளியேறி வார்த்தையின் மேல் தாகமாய் இருந்த ஒரு ஆத்மாவை சந்திக்க தயாராக இருந்தான். உன்னுடைய எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. பிலிப்புவை சந்தித்த தேவதூதன் அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியிடம் ரட்சிப்பை பற்றி பேசி இருக்கலாம். தேவதூதர்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய கிருபையை பெற்றதில்லை. எனவே ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை பற்றி தேவதூதர்களால் சாட்சி கொடுக்க முடியாது. அவங்களுக்கு சபைனா என்னன்னு தெரியாது. அது போட்டிருக்க 1 பேதுரு இல்லையா? அவங்களே சபையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம், இது எப்படி நடக்குது. அப்ப அவங்களுக்கு தேவனுடைய கிருபையும் இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்பும் இல்லை. அப்ப எப்படி அவங்க